புத்துணர்ச்சியுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ்வதற்கு உடற்பயிற்சி உதவுகின்றது. அந்த வகையில் உடற்பயிற்சியில் சிறந்தது யோகாசனம் என்கிறார் ஆசனா ஆண்டியப்பன் அவர்கள். நம் விடியலைவா நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் உலக மக்கள் எல்லோரும் இந்த கலையை பார்க்கிறார்கள். மொழி தெரியுமோ தெரியாதோ பழகுகிறார்கள், பலனடைகிறார்கள், கடிதங்கள் எழுதுகிறார்கள், ஃபோன் மூலமாக தொடர்பு கொள்கிறார்கள். நான் இந்த ஆசனத்தை செய்தேன், எனக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் நீங்கிவிட்டது என்று சொல்லும் பொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. சில பேர் நாங்கள் ஆசிரியராக ஆகி எங்கள் குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் நாங்கள் கற்றுத்தருகின்றோம், அவர்களுக்கும் இந்த நோய்கள் நீங்கி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதைவிட மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆகவே இந்த மனித சமுதாயத்திற்கு எல்லோருக்குமே இது கண்டிப்பாக செய்ய வேண்டியது. குளிக்கிறார்கள், சாப்பிடுகிறார்கள், அலுவலகம் செல்கிறார்கள், என்னென்னமோ காரியங்களை செய்கிறோம். அன்றாட காரியங்களில் இதையும் நாம் இணைத்து கொள்ள வேண்டும். மணிக்கணக்காக செய்ய வேண்டிய அவசியமில்லை. 10 நிமிடம் எடுத்துக்கொள்ளுங்கள் போதும். 5 நிமிடம் ஆசனங்கள், 5 நிமிடம் மூச்சு பயிற்சி. நான் வெஜிடேரியன் டயட், மாமிச உணவை சாப்பிடாதீர்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஆரோக்கியம் கிட்டும், உங்கள் நோய்கள் நீங்கும், மனோதிடம் ஏற்படும், நினைத்ததெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு திண்டுக்கல் மாவட்டம் கொசவப்பட்டியிலிருந்து அக்ஷயா அகாடமி மெட்ரிகுலேஷன் பள்ளியிலிருந்து 2 மாணவர்கள், ஒருவர் விகாஸ் 6வது வகுப்பு, குணசித்ரா 4வது வகுப்பு. இவர்கள் இருவரும் செய்யக்கூடிய ஆசனத்தை பார்ப்பீர்களானால் யாரும் செய்ய முடியாது. சின்ன குழந்தைகளை என்ன அழகாக பழக்கி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது எனக்கு வியப்பாக இருக்கிறது. எல்லா மாணவர்களும், அந்த பள்ளியிலிருந்து 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். அத்தனை மாணவர்களும் அழகாக முழுமையாக குறையின்றி செய்கிறார்கள். அப்போ அவர்களை சாதனை செய்ய வைத்திருக்கிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் இப்பொழுது பத்மாசனம் போடுங்கள். அதற்கு பின்னால் பத்ம யோக முத்திராவை செய்ய வேண்டும். முதலில் பத்மாசனம் செய்யுங்கள். கைகளை முதுகுவலியாக பிடித்து காலை பிடித்து கொள்ளுங்கள். இலகுவாக பிடிக்கிறார்கள் முதுகுவலியாக. அப்படியே மெதுவாக குறிந்து தரையை தொடுங்கள், நெத்தியை. பத்ம மகாமுத்ரா. பாருங்கள், முடியவே முடியாது. சாதனை செய்தால் முடியும். இதிலும் நான் ஏற்கனவே சொன்னபடி 4 கோஷங்களும் இயக்கப்படுகிறது. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம். 4ம் இயங்கிவிட்டால் ஆனந்தமய கோஷம்தான். ஜீரணக்கருவிகள், நுரையீரல், இருதயம், புலன் உறுப்புகளான கண், காது, மூக்கு, தோல், மூளை அத்தனையும் இயக்க வைக்கப்படுகிறது. 3 முறை, 2 முறை, 5 முறை பண்ணுவதற்கு 10 நிமிடம் ஆகாது. போய்கொண்டே இருக்கலாம். மெதுவாக எழுந்திருங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். சத்தமாக வாங்கணும். நுரையீரல் விரிவடிக்கின்ற காரணத்தினால் நீங்கள் மூச்சை இழுத்தால் அதிகப்படியான ஆக்சிஜனை இழுக்கக்கூடிய சக்தி கிடைத்துவிடும். மற்றவர்களே அதிகமான பிராண சக்தி இவர்களுக்கு கிடைக்கிறது, நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறது. மெதுவாக குனியுங்கள். மீண்டும் ஒரு முறை குனியுங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். மெதுவாக எழுந்திருங்கள். எவ்வளவு அசாதாரணமாக செய்கிறார்கள் பாருங்கள். மூச்சை இழுங்கள்.
சரி, இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். எல்லாத்தையும் ஆசனத்தை கலையுங்கள், பத்மாசனத்தையும் கலையுங்கள், நேராக வாருங்கள். காலை மாற்றி போட வேண்டும். முதலில் வலது காலை போட்டிருப்பீர்கள், இப்படி இடது காலை தூக்கி முதல்ல போடு, லெஃப்ட் லெக்கு போடு. நம்ம ஆடிய நெஞ்சில் அமுக்கி மெதுவாக குனி 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 குனி. பக்கவாட்டில் செய்கிறார்கள், நீங்கள் பார்க்க வேண்டும். காலை எப்படி பிடித்திருக்கிறார்கள் பாருங்கள். முதுகு வழியாக கையை கொண்டு வந்து காலை இறுக்கி பிடித்து கொண்டு குனிவது என்பது உடல் ஃப்ளெக்சிபிலிட்டி, வளையும் தன்மை இருந்தால்தான் குனிய முடியும், குனிய விடாது. சாதாரணமாக உட்கார்ந்து கொண்டே அநேகம் பேர் குனிய முடியாது. வயிறு பெருசாக இருக்கும், குனிய முடியாது. எங்கே குனிய முடியும்? நம்ம முதுகு யாராவது பிடிச்சி அழுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக தரையை தொட வைக்கணும். அந்த நிலை தான் இன்றைக்கு. மெதுவாக எழுந்திருங்கள், நீண்ட மூச்சு வாங்கி கொள்ளுங்கள். பத்ம பத்ம யோக முத்ரா. இறுக்கி பிடிச்சிக்கோ காலை. மீண்டும் ஒரு முறை மெதுவாக குனியுங்கள். சாதனை செய்ய வேண்டும். மெதுவாக எழுந்திருங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். சத்தமாக மூச்சு எடுக்கணும். நுரையீரல் விரிவடைகின்ற காரணத்தினால் இந்த ஆசனத்தை மூச்சு பயிற்சி பண்ண வேண்டும். நேராக பத்மாசனத்தில் அமருங்கள். அப்படியே திரும்புங்க, அங்கே வாங்க. சின்முத்திரையில் கையை வைத்து நேராக உட்காருங்கள். முத்திரை கைவை. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த குழந்தைகளெல்லாம் மிக அற்புதமாக செய்கிறது. இவைகளை பார்த்த பின்பாவது நீங்கள் உங்கள் வீட்டு குழந்தைகளையும், பள்ளி தாளாளர்களே, தலைமை ஆசிரியர்களே, நீங்கள் எல்லோரும், அது ஆரம்ப பள்ளியாக இருந்தாலும் சரி, உயர்நிலை பள்ளியாக இருந்தாலும் சரி, அல்லது கல்லூரிகளாக இருந்தாலும், இன்ஜினியரிங் கல்லூரிகளாக மாணவர்களாக இருந்தாலும், இதை பார்த்த பின்பாவது நீங்கள் இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களை நீங்கள் பழகினால் நிச்சயமாக நீங்கள் படித்த கல்வியின் மூலமாக மேலும் ஓங்கி அந்த படிப்பினால் மற்றவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த பண்பை நாம் அடைய முடியும். எல்லா எம்பிபிஎஸ் டாக்டர்களும் மிளிர்வதில்லை, எல்லா இன்ஜினியர்களும் மிளிர்வதில்லை. எல்லோரும் ஐஏஎஸ் ஆகிவிட முடியாது, எல்லோரும் ஐபிஎஸ் ஆக முடியாது. யோகாசனம் பழகுங்கள். நீங்கள் நினைத்ததை நினைத்த மாதிரி அடைவதற்கான வழிமுறைகள் உங்களுக்கு நிச்சயமாக கிட்டும் என்று கூறி, உங்கள் அனைவரையும் இந்த ஆசனத்தை பழகி நலமுடன் வாழ வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.